பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், சேர்ந்து பாடும். ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். இளவொண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். இளவொண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன்னே வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் வாழ்வே தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகி நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகி நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும்.
வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர்! நம்முடைய யாத்திரையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிரயாணத்தில் கூட இருந்து அக்கறைக்கு கரை சேர்க்கிற தேவன், கடலிலே மூழ்காதபடி அக்கறைக்கு கொண்டு போகிறவர். இன்றைக்கு வாழ்கிறார், ஜீவிக்கிறார். உன்னை வாட்டி வதைக்கிற அந்த கடன் நெருக்கடி போராட்டத்திலிருந்து உன்னை கரை சேர்ப்பார், தப்புவிப்பேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதே என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்த தேவன் இந்த நாட்களில் இந்த கொடூரமான அனல் வெப்ப அலையை தடுத்து நல்ல ஒரு சீதோஷண நிலையை, மழையை கட்டளையிட கருத்தாய் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் இறங்குவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 9:6 நாம் வாசித்து பார்த்தால் இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரு மனுஷன் அக்கிரமம் பாவத்தின் விளைவினால படுத்த படுக்கையாயிட்டான். வியாதிகள் வருவதற்கு அநேக காரணங்களில் ஒன்று பாவம். அப்ப படுத்த படுக்கையில திமிர்வாதமா கிடந்த அவனை இயேசு பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? அப்பாவத்தை மன்னிச்சார். அவன் உடனே சுகமாகி விடுதலை பெற்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு படுக்கை என்பது ஒரு இளைப்பாறுதல் இடம், தேவ சமாதானத்தை அனுபவிக்கிற இடம். கர்த்தர் நம்மளை ரீஃப்ரெஷ், அதாவது புதுப்பிக்கிற, உயிர்ப்பிக்கிற ஒரு இடம். அதனால தான் சங்கீதம் 4:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், படுக்கையிலும் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள், உங்கள் படுக்கையிலும் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய படுக்கை இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஒரே பயமா இருக்குது. கண்ட நினைவுகள், கவலைகள், பயங்கள், அன்றன்றைக்கு நடக்கிற நிகழ்வு இருக்குல்ல, சந்திக்கிற மனிதர்கள், போடுகிற சண்டை, எதிர்பாராத சம்பவங்கள் நம்மை அப்படியே நிலைகுலைய செய்கிறது. நிலைகுலைய, தூக்க வராமல், மாத்திரை எடுத்தால் என்ன, மருத்துவரை சந்தித்தால் என்ன? நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளணும், கர்த்தரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் அநேகம். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாராம், சுகமான உறக்கத்தை தருகிறாராம். எவ்வளவு ஆச்சரியல! மனிதர்கள் இந்த உறக்கத்துல இருக்கும்போது தான் கர்த்தர் அநேகரோடு இடைப்படுறார். ஏன்னா பூமியில மனுஷன் எனக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாய்ப்பு இல்லை, பிஸியா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நம்பாம தேடாம ஜெபிப்பதில்லை, அவருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. ஆனால் மனிதர்கள் தூங்கும்போது, நித்திரையில் இருக்கும்போது சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுவார். பார்வோனுக்கு பேசினார்ல, நாட்டில் வரப்போகிற செழுமையை குறித்து பேசினார், பஞ்சத்தை குறித்து பேசினார். நேபுகாத் நாச்சருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் பேசி எந்த ராஜ்ய நிலைக்குன்னு சொன்னார். யோசேப்பு, அதாவது மரியாளின் கணவராகிய யோசேப்பிட்ட சொப்பனத்தில் பேசி உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்காதன்னு சொல்லி படுக்கையில தான் பேசினார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்கள் படுக்கையிலும் பேசி அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள் என்று சொல். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய படுக்கை கட்டில கண்ணீரால நினைக்கிறேன், ஒரே கவலை, நினைச்சா எதிர்காலத்தை குறித்து பயம், கடன் பிரச்சனை, பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறேன், போராட்டம், ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல. இப்படி வேதனை கண்ணீரின் பாதையில போகிற ஒவ்வொருடைய படுக்கை மாற்றி போடதான் திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசு சொன்னார்,
எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எத்தனை நாளைக்கு அதன் விளைவுகளை, அந்த வேதனை நீ அது சுமக்கும், நீ அதை சுமந்து கொண்டு போன்னு சொல்லி எழுந்து நடக்க பண்ணின தேவன் இன்றைக்கு வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரியை, பலவிதமான களைப்பு, சோர்வு, மயக்கம், வியாதியின் கொடுமை, வலி தாங்க முடியல, மருத்துவ செலவே எனக்கு பெரு சுமையாய் மாறிவிட்டது என்று இரத்த கண்ணீர் வடித்து வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் படுக்கையை உங்களுக்கு இன்பமாய் மாற்றி அவர் உங்களோடு பேசுவார். 63ஆம் சங்கீதம் 6 தாவீது ராஜா சொல்லுகிறார், படுக்கையில் உம்மை நினைக்கிறேன், ராச்சாமங்களில் உன்னை தியானிக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இனி உங்கள் படுக்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானமாகவும் அது உங்களுக்கு ஆறுதலாக அமையத்தான் இயேசு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு திமிர்வாதக்காரனை சுகமாக்கி அற்புதம் செய்தவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையை செய்து ஆசீர்வதித்து அற்புதம் செய்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்திற்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொருடைய படுக்கையும் கட்டிலை கண்ணீரால் நனைக்கிறேன், வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருடைய படுக்கையும் வேதனை மாற்றி ஆண்டவரே அவர் தம்முடைய பிரியர்களுக்கு நித்திரையிலும் நன்மை செய்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த உறக்கத்தில் அவர்களுக்கு நன்மை செய்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாள்ல கர்த்தருடைய மகிமையும் கிருபை வல்லமை அரங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.